கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவைப் போல மாறும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் கடந்து செல்லும் சில படிநிலைகளை தான் காலை தியானங்களிலே நாம் சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே நாம் கிறிஸ்துவைப் போல மாறுவதற்கான முதல் படிநிலை ரட்சிப்பு என்று நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இரண்டாம் படிநிலை ரட்சிப்பின் நிச்சயம் அல்லது என்னுடைய மீட்பின் உறுதி என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிலிப்பியர் 1:5 பின்வருமாறு கூறுகிறது: உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. 6 நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின இந்த வசனங்களிலே நம்மிலே நற்கிரியையை, அதாவது இந்த ரட்சிப்பு எனும் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வசனங்களிலே தேவன் நிச்சயமாக நம்முடைய ரட்சிப்பு நிறைவு பெற உதவி செய்வார், நம்மை நடத்துவார் என்று கூறுகிறார். எந்த தைரியத்தில் பவுல் இதை சொல்றார்? அதாவது ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு என்பது அவனுடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நபருக்காக என்ன செய்து முடித்தாரோ அதன் மீது அந்த நபர் வைக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் என்ற தைரியம். 1 யோவான் 5:13 அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நான் இதை எழுதுகிறேன். மீண்டும் யோவான் 10:27-29 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அதாவது என்னை அறிந்தவர்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள். அவர்கள் தேவனால் பிதாவால் எனக்கு கொடுக்கப்பட்டவர்கள். பிதாவால் எனக்கு கொடுக்கப்பட்டவர்களை ஒருபோதும் என்னிடத்திலிருந்து ஒருவரும் பிரிக்க முடியாது என்று கூறுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து யார் தன் மீது ஒரு நபர் விசுவாசம் வைக்கிறார்களோ அந்த நபரை ஒருபோதும் அவர் விட்டு கொடுப்பதில்லை என்று வாக்குரைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு 1:5 பின்பகுதியிலே தேவனால் மீட்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே, இந்த கடைசி நியாய தீர்ப்பிலே அவரால் மீட்கப்படும்படியாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். சில வேளைகளில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பல தோல்விகளை சந்திக்க நேரிடும், பல ஏமாற்றங்களை நாம் சந்திக்க நேரிடும். அப்படி நாம் தோல்விகளை சந்திக்கும்போது, சில சோதனைகளிலே நாம் தோற்று போகும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7 தன்னுடைய வாழ்க்கையை சித்தரிக்கிறார். நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியவில்லை, நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை நான் செய்கின்றேன். அப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது அங்கே பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவினாலே எனக்கு ஜெயம் கிடைக்கும். ஆங்கிலத்தில் பொசிஷன் ஆஃப் அ பிலீவர் இன் கிரைஸ்ட் அண்ட் கண்டிஷன் ஆஃப் அ பிலீவர் இன் திஸ் வேர்ல்ட் என்று இரண்டாக இதை பிரிக்கலாம். அதாவது கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியினுடைய நிலை என்ன, இவ்வுலகில் ஒரு விசுவாசியினுடைய நிலைமை என்ன. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நித்திய வாழ்விற்காக பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தவானாக நீதிமானாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதே சமயம் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமானாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நான் இந்த உலகத்திலே சில வேளைகளிலே அந்த கிறிஸ்துவின் நீதியை என்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்காமல் போகலாம். பாவ மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தடுமாறுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த தடுமாற்றங்கள் தேவன் அவருடைய பாதுகாக்கும் கிருபையிலிருந்து நம்மை விலக்கி விடாது என்று வாக்குரைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு
குழந்தை எவ்வாறு இந்த பூமியில் பிறந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு வாலிபனாகவோ வாலிப பெண்மணியாகவோ முதிர் வயதில் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ வளர்கிறதோ, அதே போல ரட்சிப்பு என்பது ஒரு குழந்தை பருவத்தை போல. அந்த குழந்தை பருவத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நாம் ஒரு நாள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாய் மாற்றப்படுவோம், முழு நிறைவை பெறுவோம். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறாரு, நம்முடைய ரட்சிப்பு என்பது நம்முடையதல்ல, நம்முடைய செயலினால் உண்டானதல்ல, நம்முடைய முயற்சியினால் உண்டானதல்ல. அது தேவனுடைய சுத்த கிருபையினால் நமக்கு அருளப்பட்ட ஒரு ஈவு. இந்த தேவன் நம்மை மீட்டிருக்கிறார், நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார் என்றால் இந்த நித்திய ஜீவனை நம்மை சுதந்திரிக்கிறவர்களாக மாற்றுவார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நம்மை நிச்சயம் மாற்றுவார். அப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு இந்த நிச்சயம் மிக மிக அவசியம். நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் ஒருவேளை சில தோல்விகளை சந்தித்தாலும் கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை. இந்த ரட்சிப்பு என்னும் நற்கிரியை எனக்குள்ளாக கர்த்தர் தொடங்கியிருக்கிறார், கடவுள் தொடங்கியிருக்கிறார். அதை அவர் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்வார். நான் அவருடைய பிள்ளையாக இருப்பதனால அவரை விட்டு என்னை எந்த ஒரு சக்தியும் பிரிக்க முடியாது. ஒருவேளை நானே வழிவிலகி சென்றாலும் அவர் என்னை மீண்டும் தம் கரம் பிடித்து இழுத்து வந்து சரியான பாதையிலே நடத்தி செல்வார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உன்னதமான கடவுளுடைய அன்பு பாவியாய் இருந்து என்னை மீட்டு கொண்டு மீட்கப்பட்ட பின்னும் வழிவிலகி போகிற இருதயமுடைய என்னை தேவன் விடாமல் பாதுகாக்கிறார், அவருடைய கரத்தை பிடித்து என்னை நடத்தி செல்கிறார் என்ற இந்த ஆச்சரியமான அன்பு தேவன் மீது தீராத ஒரு பாசத்தை, தேவன் மீது அளவற்ற ஒரு அன்பை நமக்குள்ளாக உருவாக்கும். அந்த தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அந்த அளவற்ற அன்பு, அதாவது கடவுள் என்னை நேசிக்கிறார் என்பதனால விளையும் அன்பு என்னை பரிசுத்தத்தின் பாதையிலே வழி நடத்தும். இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னுடைய செயல்களின் அடிப்படையில் இருக்குது என்று நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால் அதில் ஏமாற்றங்கள் தான் மெஞ்சும். நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டுமே என்றால் கிறிஸ்து எத்தனை அதிகமாக நம்மை நேசித்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் உணர்ந்து கொள்ளும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்ம சொல்லலாம், எங்களுக்குள்ளாக நற்கிரியை தொடங்கின தேவன் அதை முடிவு பரியந்தம் காத்து கொள்வார். எனவே நான் அந்த கிறிஸ்துவுக்கு உண்மையாய் இருப்பேன் என்று நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். கர்த்ததாமே அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தையும் அன்பையும் கிருபையும் நமக்கு கொடுப்பாராக. ஆமேன்.